கவின் நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜாதின்றது எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அது வந்து ஒரு போதை மாதிரி. இப்போ குடிகாரங்களை எப்படி திருத்த முடியாது, அதே மாதிரி தான் அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களை வந்து என்றைக்குமே திருத்த முடியாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இதுன்ற பையன் வந்து அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அங்கே அந்த பையன் லவ் பண்ண பொண்ணோட தம்பி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றது கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போனதில் அந்த பையன் வந்து மிளகாத்தூள் அவன் மூஞ்சில் போட்டுட்டு அந்த பையனை மர்டர் பண்ணியிருக்கான். 21 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேயே அவனுக்கு இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சிருக்குன்னா அப்போ அவங்க அப்பா அம்மா அந்த பையனை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களா, அது உங்களோட வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தாது குழந்தைங்களுக்கும் அதை வந்து தெரிவிச்சிங்கன்னா அவங்க குழந்தைங்க இப்படி தான் வளரும். இந்த பையன் ஒரு ஐடியில் வேலை செய்கிறான். 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம். பார்க்கவும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது. கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். இதோட வேறு என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழட்டி விடுற இந்த காலத்தில் அந்த பையன் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நாள் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கான். 2 பேருமே தான் லவ் பண்ணாங்க. அது பனிஷ் பண்ணுறது அந்த பையனை மட்டும்தானா? அப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணவே இல்லையா? உங்கள் பொண்ணு உயிர்னா உங்களுக்கு உயிர், அந்த பையன் உயிர்னா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது எனக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து 10 பொருத்தமோ இல்லை டைமோ காலமோ அதெல்லாம் கிடையாது. 2 மனசு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்துச்சுன்னா அந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஜாதிங்கிறது பார்க்கறதுனால இப்போ அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு பையன் உசுறு போயிருக்கு. இந்த பையன் கொலை பண்ணனால ஜெயிலுக்கு போயிட்டான். 21 வயசு தான் ஆகுது. அந்த பையனோட லைஃபே போச்சு. அவங்க அப்பா அம்மா இத்தனைக்கும் போலீஸு. ஒரு படித்தவங்க அவங்களுக்கே ஒரு நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்குலாம் ஜாதிங்கிறது சத்தியமாக இப்போ வரைக்குமே அதை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது ஒன்று. அதை பற்றி தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. தெரிஞ்சுக்கிறத விட தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து அது டீட்டெயிலாக புரிய வைக்கிறாங்க. அப்படி புரிய வைக்கிறதுனால ஸோ இப்படி தான் நடக்கும். படித்தவங்க தான் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி படிக்காதவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிய வைக்கணும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. படித்தவங்க தான் அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி தெரியாதவங்க வந்து அது ஒரு இதுவாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம காலேஜ், ஸ்கூல், கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனாலுமே சரி அந்த ஜாதிங்கிறது தான் முதல்ல வந்து நிற்குது. அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஸ்கூல்லேருந்தே அந்த கொஷினை எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டா மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே.